பொறுத்திருந்து பார்ப்போம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். செஞ்சொல்லிட்ட சோலைக்கிளி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கின் துணைவி மல்லிநாடாண்ட மடமையில் வெள்ளியலாள் ஆயர்குல வேந்தன் நாகத்தாள் தென்புதுவை வேயர் பயந்த விளக்கு ஸ்ரீயப்பதியானையும் பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஆண்டாளின் திருவாக்கால் வந்த திருப்பாவையை கேட்டு அதனைப் போலவே மற்றொரு பிரபந்தத்தையும் கேட்க ஆசைப்பட்டான். திருப்பாவையை பாடிய பிறகும் கண்ணன் தன்னிடம் வரவில்லை என்ற ஏக்கம் அவர் மீது கொண்ட பக்தி ஆண்டாளை அடுத்த பிரபந்தம் பாடத் தூண்டியது. எம்பெருமானுக்கு செவிக்கினிய செஞ்சொல்லைத்தான் கேட்க வேண்டும் என்னும் தாகம், ஆண்டாளுக்கு அந்த செஞ்சொல்லை தான் பாட வேண்டும் என்னும் தாகம். இப்படி இவர்கள் இருவரின் தாகமும் தனியும் பொருட்டு எழுந்த பிரபந்தமே நாச்சியார் திருமொழி. இந்த சுடித்தந்த சுடற்கிளி இப்பொழுது செஞ்சொல்லிட்ட சோலைக்கிளி ஆனாள். திருப்பாவையில் புண்ணியம் யாமுடையோம் உமக்கே நாம் ஆட்சேவோம் என்று பாடிய பிறகும் கண்ணன் ஆண்டாளுக்கு கிட்டவில்லை. இதனால் கண்ணனுக்கு திருமணமாவது போல் நினைக்க அந்நினைவு கனவில் பரிமளித்தது. அத்திருமண வைபவங்களை கனவில் காண அவள் உறங்கச் செல்கிறாள். அதனை காண நாமும் செல்வோம். வாரணமாயிரும் சூழவலம் செய்து நாரணன் நடக்கிறான் என்று வாரணமாயிரும் சூழவலம் செய்து நாரணன் நடக்கிறான்
கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைதலம் பற்ற கணகளே தோழினான் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைதலம் பற்ற கணகளே தோழினான். குங்குமமாக்கி கொலை சார்ந்திட்டு மங்கள வீழ்ந்து வலம் செய்து மழை. குங்குமமாக்கி கொலை சார்ந்திட்டு மங்கள வீழ்ந்து வலம் செய்து மழை. வந்தவனோடு இப்படித்தான் திருமண வைபவங்கள் யாவும் தன் கனவிலே கண்டு ஆனந்தித்து தன் தோழிகளிடம் கூறுகிறாள். இவ்விஷயங்கள் யாவும் ஒரு நாள் பெரியாழ்வாருக்கு தெரியவர அதன் பின் அவர் என்ன செய்ய போகிறார்? இக்கனவு வெறும் கனவாகவே போனதா அல்லது உண்மையாகவே நடந்தேறியதா? ஆண்டாளுக்கும் யாருக்கும் திருமணம் நடக்கப் போகிறது? இந்த இக்கட்டான சூழ்நிலையை அரங்கன் எவ்வாறு தீர்த்து வைக்கப் போகிறார்? பொறுத்திருந்து பார்ப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். பரமனடி காட்டிய பைங்கிளி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கோலச்சுரி சங்கரி மாயன் செவ்வாயின் குணம் வினவும் சீலத்தனன் தென் திருமல்லி நாடி செழுங்குழல் மேல் மாலை தொடை தென் அரங்கற்கு ஈயும் மதிப்புடைய சோலை கிளி அவள் தூயன பாதம் துணை நமக்கே. ஸ்ரீயப்பதியான எம்பெருமானை நோக்கி தன் பாவனையிலேயே அவள் திருமணத்தை அவளே கனவில் கண்டாள். இந்த வாரணமாயிரம் பாசுரங்களை யாரெல்லாம் சேவிக்கின்றாரோ திருமணமாகாதவர்களும் திருமணம் விரைவில் நடந்து நல்ல மக்களை பெற்று மகிழ்வர். இன்று செஞ்சொல்லை இட்ட சோலை கிளியின் மாலை மாற்றும் வைபவத்தை கண்டுகளிப்போம். மாலை சாற்றினாள் போதை மாலை மாற்றினாள். மாலை சாற்றினாள் போதை மாலை மாற்றி மலடைந்து மதிலருந்து மாலை ரவத்தமாதினே. மலடைந்து மதிலருந்து மாலை ரவத்தமாதினே. மையனாய் கையனாள் மாமலர் கரத்தினாள். மையனாய் கையனாள் மாமலர் கரத்தினாள். மாலை சாற்றினாள் போதை மாலை மாற்றினாள். மாலை சாற்றினாள் போதை மாலை மாற்றினாள்.
ஆயனுக்காகத்தான் கண்ட கனாவினை நேய புகழ்வில் நீ முத்து பொன் கோதை சொல். ஆயனுக்காகத்தான் கண்ட கனாவினை நேய புகழ்வில் நீ முத்து பொன் கோதை சொல். ஆயனுக்காகத்தான் கண்ட கனாவினை நேய புகழ்வில் நீ முத்து பொன் கோதை சொல். தூய தமிழ் மாலை இறைந்து வல்லவன். தூய தமிழ் மாலை இறைந்து வல்லவன். தூய தமிழ் மாலை இறைந்து வல்லவன். வாழும் மக்களை பெற்று மகிழ்வரே. வாழும் மக்களை பெற்று மகிழ்வரே. வாழும் மக்களை பெற்று மகிழ்வரே. இப்படி இவள் எம்பெருமான் மீது கொண்ட பக்தி காதல் பெரியாழ்வாருக்கு தெரியவர மிகுந்த வருத்தம் கொள்கிறார். அந்நாள் இரவிலே அரங்கன் பெரியாழ்வார் சொப்பனத்திலே தோன்றி ஆண்டாள் அவதாரத்தின் ரகசியத்தை காட்டிக் கொடுக்க ஆண்டாள் உண்மையில் யார் என்பதனை அறிந்து அவர் பூரித்து நின்றார். அரங்கனும் ஆண்டாளை திருவரங்கம் அழைத்து வரச் சொல்ல மகிழ்ச்சியோடு பெரியாழ்வாரும் கூட்டிச் செல்கிறார். மூலஸ்தானத்தில் ஆண்டாள் செல்ல காந்தம் எவ்வாறு இரும்பை இழுக்குமோ அப்படியே ஆண்டாளை தன் திருமேனியோடே சேர்த்துக் கொண்டான். இதனை கண்ட பெரியாழ்வாருக்கு கலக்கம் ஏற்பட்டது. ஏனெனில் தன் மகளுக்கு ஊரறிய திருமணம் நடக்காமல் போனதே என்று வருந்தி ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கன்மால் தான் கொண்டு போனான் என்று புலம்பி தீர்த்தார். மீண்டும் அந்நாள் இரவு அரங்கன் பெரியாழ்வார் சொப்பனத்தில் தோன்றி பங்குனி உத்திரத்திலே நீர் எண்ணியபடியே உன் மகளுக்கு திருமணம் நடைபெறும் என்று உறுதி கூறி மறைந்தார். அரங்கன் இவருக்கு கொடுத்த வாக்குப்படியே பங்குனி உத்திர நன்னாளிலே அலங்கார ரூபனாக வந்து ஆண்டாளின் திருக்கல்யாணம் அவள் கனவிலே கண்டார் போலவே ஒவ்வொரு திருமணச் சடங்கும் சீரும் சிறப்புமாக நாடு புகழும் வண்ணமாய் நடைபெற்றது. இத்திருமண வைபவம் நாடும் நகரமும் நன்கறிய செய்ய வேண்டும் என்பதற்கு அந்த ஸ்ரீரங்கநாதன் ஸ்ரீவில்லிபுத்தூர் அரங்க மன்னராகவே ஆண்டாளுக்கு சேத்தியிலே சேவை சாதிக்கின்றார். இந்த திருமண தம்பதியினருக்கு இன்றளவும் பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு பாடி மங்களாசாசிப்பதை காணலாம். இவ்வாறு பராபயம் பெருமானிடம் பூமாதேவியாக கேட்டுக்கொண்ட அர்த்தங்களை கிளி போல மண்ணுலகில் ஆண்டாளாக வந்து எடுத்துக் கூறியது மட்டுமின்றி அதனை செய்தும் காண்பித்தாள். எம்பெருமானின் வார்த்தை யாதெனில் எவனொருவன் என் திருவடிகளில் புஷ்பமிட்டு என் திருநாமங்களை பாடி என்னை மனதார சிந்திக்கின்றானோ அவனுக்கு வேண்டிய பலன் கிட்டும் என்று. இதனை ஆண்டாள் மலர்களை தூவி திருப்பாவையை வாயினால் பாடி அரங்கன் வருமளவிற்கு நினைத்தாள். அவள் நினைத்த பலனாக எம்பெருமானையே அடைய முடிந்தது. இவை அனைத்தையும் நமக்காகவே செய்து காண்பித்த அந்த சூடி கொடுத்த சுடர்கிழிக்கு செஞ்சொற்களையிட்ட சோலை கிழிக்கு அந்த பரவரடியையே காட்டிய பைங்கிழிக்கு நாம் வாடி கூறி மங்களம் பாட வேண்டாமோ? திருவாடி கோலத்தில் ஜெகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெருங்கூரூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயரங்கே
மலர்தங்கள் வாழியே மலர்பதங்கள் வாழியே நாடி நகரில் உள்ள ஜீவன்களை தேடி பாடி அழகியதோ திருப்பாவைதனை பாடி நாடி நகரில் உள்ள ஜீவன்களை தேடி பாடி அழகியதோ திருப்பாவைதனை பாடி பாடி உடம்பு ஓடி கொடுத்ததாய் சொன்னேன் உன்னை புகழ பாடி புறமதன் கண்ணன் ஓடி கொடுத்ததாய் சொன்னேன் உன்னை புகழ போதா உனக்கு மங்களம் பெற்ற கல்யாணி ஆனால் உனக்கு மங்களம் போதா உனக்கு மங்களம் நித்ய கல்யாணி ஆனால் உனக்கு மங்களம் ஆழ்வகுமரி நாச்சார் உனக்கு மங்களம் நாச்சார் உனக்கு மங்களம் ஸ்ரீமதி